சபையை தொடுகிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அது கர்த்தருடையதான மனவாட்டி. கர்த்தர் அதை பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். சபையோட மோதின அரசாங்கங்கள் தான் காணாமல் போயிருக்கே ஒழிய சபை திடமாய் நின்று இருக்கிறது. எத்தனையோ சாம்ராஜ்யம், எத்தனையோ இசம், கம்யூனிசம், நேசிசம், பாசிசம் எல்லாம் காணாம போச்சு. ஆனா சபை நிக்குது. வால்டர்னு ஒரு மிகப்பெரிய ஏத்திஸ்ட், நாத்திகர், அவர் தான் கிறிஸ்தவத்துக்கு எதிராக அதிகமாக எழுதினவர். அவரை ஜெயிச்சிருவார்னு எல்லாரும் நினைச்சாங்க. அந்த அளவுக்கு எழுதினார். அவர் சொன்னாரு, நான் போகிறேன், இன்னும் 100 வருஷத்தில் கிறிஸ்தவமும் இருக்காது, பைபிளும் இருக்காதுன்னு சொன்னார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த வால்டர் செத்துட்டாரு. கடைசியில் அவரோட குடும்பம் சில பிரச்சனைகள்ல போய் வறுமைக்கு போயிருச்சு. வால்டர் வீடு விற்கப்பட்டது. அந்த வீட்டை வாங்கினது பைபிள் சொசைட்டி. வாங்கி அவர் வீட்டில் தான் பைபிளே பிரிண்ட் பண்ணப்பட்டது. ஒரு நாளும் வசனமும் சபையும் தோர்த்து போகவே போகாது.